ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது பொது அறிவை பற்றின கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் அரசியல் டாப்பிக்லேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ், மெட்ராஸ் ஹைகோர்ட், டிஎன்பிஎஸ்சி, சிம்கோ மற்றும் இது போல் இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கோட பார்ட் பியோட தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் பார்ட் சியோட கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சரி வாங்க வியூவர்ஸ், கொஷின்ஸை பார்க்கலாம். முதலாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, உயர்குடியினர் வழிநடத்தப்படும் அமைக்கப்படும் அரசாங்கத்திற்கு எடுத்துக்காட்டு. இதுக்கான பதில் இங்கிலாந்து, ஸ்பெயின். இரண்டாவது கேள்வி, முடியாட்சி என்பது என்ன? இதுக்கான பதில் ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கம். மூன்றாவது கேள்வி, முடியாட்சிக்கு எடுத்துக்காட்டு. இதுக்கான பதில் பூட்டான், ஓமன், கத்தார். நான்காவது கேள்வி, தனிநபர் ஆட்சி என்றால் என்ன? இதுக்கான பதில் முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபர் எல்லாம் அமைக்கப்படும் ஆட்சி. ஐந்தாவது கேள்வி, தனிநபர் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு. இதுக்கான பதில் வடகொரியா, சவுதி அரேபியா. ஆறாவது கேள்வி, சிறு குழு என்றால் என்ன? இதுக்கான பதில் மக்களின் சிறிய குழு ஒன்று ஒரு நாட்டை கட்டுப்படுத்துவது. ஏழாவது கேள்வி, சிறு குழு ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு. இதுக்கான பதில் சோவியத் யூனியன், சீனா, வெனிசுலா. எட்டாவது கேள்வி, மத குருமார்களின் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு. இதுக்கான பதில் வாட்டிக்கன். ஒன்பதாவது கேள்வி, மக்கள் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு. இதுக்கான பதில் இந்தியா, அமெரிக்கா, பிரான்ஸ். பத்தாவது கேள்வி, குடியரசு என்பது? இதுக்கான பதில் மக்களிடமே அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் இடமும் உயரிய அதிகாரம் இருக்கின்ற அரசாங்க முறை. 11வது கேள்வி, குடியரசுக்கு எடுத்துக்காட்டு. இதுக்கான பதில் இந்தியா, ஆஸ்திரேலியா. 12வது கேள்வி, மக்களாட்சி என்றால் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? இதுக்கான பதில் கிரேக்க மொழி சொல். 13வது கேள்வி, டெமோக்ரஸி என்பதன் பொருள்? இதுக்கான பதில் மக்கள் அதிகாரம். 14வது கேள்வி, குடியரசு என்னும் சொல் முதலில் எங்கு வடிவமைக்கப்பட்டது? இதுக்கான பதில் ரோம் நாட்டில். 15வது கேள்வி, முடியரசு என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? இதுக்கான பதில் லத்தீன் மொழி சொல். 16வது கேள்வி, மக்களாட்சிக்கு வரையறையை கூறியவர் யார்? இதுக்கான பதில் ஆபிரகாம் லிங்கன். 17வது கேள்வி, மக்களாட்சி என்றால் என்ன? இதுக்கான பதில் மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி. 18வது கேள்வி, 2500 ஆண்டுகளுக்கு முன்பு மக்களாட்சி முறை காணப்பட்ட நாடு எந்த நாடு? இதுக்கான பதில் ஏதென்ஸ் நாடு. 19வது கேள்வி, நாடாளுமன்ற அரசாங்க முறை எந்த நாடுகளில் பின்பற்றப்படுகிறது? இதுக்கான பதில் இந்தியா, இங்கிலாந்து. 20வது கேள்வி, அதிபர் அரசாங்க முறை எந்த நாடுகளில் பின்பற்றப்படுகிறது? இதுக்கான பதில் அமெரிக்கா, பிரான்ஸ்.
21வது கேள்வி, மக்களாட்சியின் பணிகள் என்ன? இதுக்கான பதில், முதலாவது நேரடி மக்களாட்சி, இரண்டாவது மறைமுக மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி. 22வது கேள்வி, நேரடி மக்களாட்சி என்பது என்ன? இதுக்கான பதில், பொது விவகாரங்களில் மக்களை நேரடியாக முடிவெடுக்கக்கூடிய அரசாங்கம் முறை. 23வது கேள்வி பார்த்தீங்கன்னா, நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு 2 கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில், பண்டைய கிரேக்க நகர அரசுகள் மற்றும் சுவிட்சர்லாந்து. 24வது கேள்வி, மறைமுக மக்களாட்சி என்பது என்ன? இதுக்கான பதில், பொது விவகாரங்களில் மக்கள் தங்களது விருப்பத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் வெளிப்படுத்தும் முறை. 25வது கேள்வி, மறைமுக மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு. இதுக்கான பதில், இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து. 26வது கேள்வி, உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இதுக்கான பதில், இந்தியா. 27வது கேள்வி, இந்திய நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர்கள் யார்? இதுக்கான பதில், எட்வின் லுடின்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர். 1912ஆம் ஆண்டு முதல் 1913ஆம் ஆண்டு வரை. 28வது கேள்வி, இந்திய நாடாளுமன்றம் எப்போது கட்டப்பட்டது? இதுக்கான பதில், 1921ஆம் ஆண்டு முதல் 1927ஆம் ஆண்டு வரை. 29வது கேள்வி, இந்திய வரலாற்றில் முதல் பொது தேர்தல் எப்போது நடைபெற்றது? இதுக்கான பதில், 1920ஆம் ஆண்டு. 30வது கேள்வி, மக்களவையின் முதல் பொது தேர்தல் எப்போது நடைபெற்றது? இதுக்கான பதில், 25ஆம் தேதி 10வது மாதம் 1951ஆம் ஆண்டு முதல் 21ஆம் தேதி 2வது மாதம் 1952ஆம் ஆண்டு வரை. 31வது கேள்வி பார்த்தீங்கன்னா, முதல் பொது தேர்தலில் போது இருந்த தொகுதிகள் எத்தனை? இதுக்கான பதில், 489 தொகுதிகள். அதில் 364 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. 32வது கேள்வி, இந்திய தேர்தல் முறை எந்த நாட்டை பின்பற்றி அமைக்கப்பட்டது? இதுக்கான பதில், இங்கிலாந்து முறை. 31வது கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்ட விதி. இதுக்கான பதில், விதி 324 முதல் விதி 329 வரை. 34வது கேள்வி பார்த்தீங்கன்னா, தன்னிச்சையாக தேர்தல் ஆணையம் அமைத்திட எந்த பிரிவு வழிவகை செய்கிறது? இதுக்கான பதில், பிரிவு 324. 35வது கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியல் அமைப்பில் தேர்தலுக்கான சட்டத்தை பற்றி கூறும் பகுதி. இதுக்கான பதில், பகுதி 15. சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது பொது அறிவை பற்றின கேள்விகள் தான் பார்த்துருக்கோம். அதுலேயும் அரசியல் டாப்பிக்லேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் பார்ட் சியோட கொஷின்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்க ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பாட்டிலாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.